evening. So last class என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸ், கவர்மெண்ட் கன்சர்ன்ஸ். அதில் வந்து பார்ட்னர்ஷிப்பை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸு, டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு, ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ், ஜாயிண்ட் வெஞ்சர், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸு இது வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு அதில் என்னென்னலாம் இருக்குது, ப்ரைவேட் கம்பெனி அண்ட் பப்ளிக் கம்பெனி. ஸோ இதை பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனி எவ்வளோ மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, பப்ளிக் கம்பெனி, இதெல்லாம் பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. வித் தட் கண்டினியூஷன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸில் இது லாஸ்ட் டைப்பு. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த சென்ஸ் என்னப்பா, நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் இந்த மாதிரி கோஆப்டெக்ஸ்லாம் விற்கிறாங்க, கோ அப்படின்னு என்னப்பா. ஸோ சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு இதை ஜாயின் பண்ணி, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ன்றது ஜாயின் பண்ணி ஒரு நிறுவனத்தையோ ஒரு ஆர்கனைசேஷனையோ ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கூட்டுறவு அப்படின்றது மீனிங். ஸோ கூட்டுறவு கடன் கூட்டுறவு வங்கியில் வாங்கினா கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்லப்பா. இது வந்து பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதுதான். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது என்னென்னு பார்க்க போகிறோம், அதோட டெஃபினேஷன். ஸோ நம்பர் ஆஃப் கன்சர்ன்ஸ் இண்டிவிஜுவல் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஆர்கனைசேஷன் வித் த எய்ம் ஆஃப் செல்லிங் குட்ஸ் அட் சீப் ரேட்ஸ் டு த கன்சியூமர். ஒரு நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல், ஸோ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒரு தனித்தனி மனிதர்களாக சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி ஸோ செல்லிங் குட்ஸ் பொருட்களை வந்து கம்மியான ரேட்டுக்கு கன்சியூமருக்கு கொடுக்குறது. ஸோ சர்வீஸ் மோட்டிவேட்டிவ் business இது. So such type of organization is known as cooperative society. So that is called cooperative society. So number of individuals join together and form an organization with the aim of selling goods at cheap rates to the consumer. Such type of organization is known as cooperative society. So types of cooperative society in the sense அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். The following are the main types of cooperative society. So industrial cooperative society, cooperative farming society, marketing cooperative society, agricultural cooperative society, consumer cooperative society, credit cooperative societies, housing cooperative societies. So the industrial cooperative societies அப்படின்னா என்னென்னா, இந்த தொழில்துறை கூட்டுறவு அதை பற்றின ஒரு சொசைட்டினா சமூகம். ஸோ தொழில்துறை கூட்டுறவு இந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இது. ஸோ ஃபார்மிங் சொசைட்டி அப்படின்னா விவசாயத்துக்கான கூட்டுறவு வங்கி அந்த மாதிரி. மார்க்கெட்டிங் சொசைட்டினா இந்த வந்து சந்தை பொருளை விற்கிறதுக்கு. அக்ரிகல்ச்சரெல்லாம் வேளாண்மை சொசைட்டி தனியாக. கன்சியூமர் நுகர்வோர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கன்சியூமருக்கு தனியாக. கிரெடிட்னா கடன் வழங்குறது, பேங்க் அந்த மாதிரி. ஸோ ஹவுசிங்ன்றது வீட்டு. இது தனித்தனியாக இத்தனை டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு துறைகளுக்கும் தனித்தனியாக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது இருக்குது. இதுதான் டைப்ஸு. ஸோ இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு, இந்த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் ஏ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் அ வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஃபார்ம்டு பை அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். வாலண்டரி அப்படின்னாலே தன்னார்வம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து தன்னார்வத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார் த அசோசியேஷன் ஃபார்ம்டு பை அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னா சங்கம். ஒரு பர்சன்ஸ், இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்ணுறது தான். த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மே பி ரிஜிஸ்டர்ட் அண்டர் த. ஸோ வந்து இவங்க வந்து சொசைட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எதில், அந்த அண்டர் த ஆக்ட், சொசைட்டி ஆக்ட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1912 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். த கேபிட்டல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ரைஸ்டு பை இட்ஸ் மெம்பர்ஸ் த்ரூ த பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது இந்த ஷேரை எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த கேபிட்டல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதோட மூலதனம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கேன் கெட்ஸ் லோன் ஃப்ரம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் டு ஃபங்க்ஷன் இஃபெக்டிவ்லி அண்ட் எக்ஸ்பாண்ட் இட்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது லோன் வாங்கிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தோ ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்தோ லோன் வாங்கிட்டு டு ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸ்பாண்ட் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பாண்ட் அதை வந்து வளர்த்து பெருக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து லோன் வாங்கிக்கலாம். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போத் கவர்மெண்ட் கிட்டே இருந்து, பேங்க்லேருந்து. த மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி கேனாட் ட்ரான்ஸ்ஃபர் தர் ஷேர்ஸ் டு அதர்ஸ். அதாவது இந்த சொசைட்டி, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உள்ள மெம்பர்ஸ் வந்து அந்த ஷேர்ஸை வந்து மற்றவங்க யாருக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இன் கேஸ் அ மெம்பர் வாண்ட்ஸ் டு பி வித்ட்ரா வித் இஸ் மெம்பர்ஷிப் ஃபார் த சொசைட்டி, ஹி கேன் ரைட் டு த பிரசிடென்ட் ஆர் செக்ரட்டரி ஆஃப் த சொசைட்டி. அதான் ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், அந்த ஷேர்ஸை நான் போட்ட ஷேர்ஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் பிரசிடென்ட்டுக்கு, செக்ரட்டரி ஆஃப் த சொசைட்டிக்கு. அவங்க எழுதி கொடுத்துட்டு தான் அவங்க போக முடியும். அன்வான்டாக அவங்களோட ஷேர்ஸை யாருக்கும் do not transfer, cannot transfer the shares to the others. Okay, cooperative society is always formed with some economic motivative. So economic motivative, பொருளாதார ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சீப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், ப்ரொவைடிங் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி, ப்ரொவைடிங் கன்சியூமர் குட்ஸ் அண்ட் சீப் ரேட்ஸ். அதாவது சீப் ரேட்டுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, மார்க்கெட்டில் சந்தையில் கொண்டு வந்து விற்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு கன்சியூமருக்காக தான் மெயினாக வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி
அப்படின்றது ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம டே லைஃப்பில் நடக்கிறது தான். அதை ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தாலே இது நம்ம புரியும் நமக்கு. ஸோ இதுக்காக தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா என்ன, நம்ம டே லைஃப்பில் பார்ப்போம். கோஆப்ரேட்டிவ் பேங்க் என்னென்னலாம் இருக்குது அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ்? ஃபார்மேஷன் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் ஈஸி as compared to the formation of a company. So cooperative society is a voluntary organization and so it does not require long and complicated legal formalities at the time of formation. So இது என்ன அப்படின்னா ஈஸி கம்பேர்ட் டு, ஸோ ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறது கம்பேர் பண்ணுறப்ப இது ஈஸி தான். ஸோ தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறது. ஸோ பெரிய ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இல்லை, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ டு நாட் ரெக்வயர்ட் லாங் டைம், அதாவது ரொம்ப டைம் எடுத்துக்காது இது பண்ணுறதுக்கு. த லைஃப் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் நாட் அஃபெக்டட் பை டெத் ஆர் கன்விக்ஷன் ஆஃப் எ மெம்பர். அதாவது இந்த லைஃப் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது ஒருத்தர் டெத் ஆகிட்டா நம்ம அந்த ஷேர்ஸை அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால அஃபெக்ட் ஆகாது, கன்விக்ஷன்னாலேயோ இந்த டெத்னாலேயோ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. there is no need to have surplus stocks at hand because the demand is concerned and regular. அதாவது உபரி பொருட்கள், அதாவது உள்ள பங்கு நம்ம இப்போ வச்சுருக்கோம்னா அது ஸ்டாக்கில் இருந்து போயிடும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஸோ எப்போ நமக்கு அது டிமாண்ட் இருக்கிற வரைக்கும், பிகாஸ் டிமாண்ட் இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டாக அது ரெகுலராக நமக்கு இருக்கும். ஸோ அதை கம்மியாக கொடுக்குறதுனால நமக்கு எந்த ஸ்டாக்குமே அது தேங்கிடும் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நோஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட் பை த கன்சூமர். ஸோ அவங்க அவங்களுக்கு தெரியும் எது அவங்களுக்கு வேணும் அப்படின்றது மாதிரி. ஸோ அதனால ஸ்டாக்கு தங்கி உபரி பொருட்கள் இருக்குன்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இதில் வராது. ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? த மெம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டு நாட் ஹேவ் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வாலண்டியர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் ஜென்ரலி இன்எஃபிஷியன்சி இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சொசைட்டி. ஸோ திறனற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சொசைட்டியில் சம்டைம் இன்எஃபிஷியன்சி அப்படின்றது இருக்கும். ஜென்ரலி தெர் இஸ் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் ஜாயின் ஆக்ஷன் அமாங் த சொசைட்டி ஆர் ஜென்ரலி எக்ஸ்போர்ட்டட் டு த மெம்பர்ஸ். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு மெயின்டைன் த பிஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு தனித்தனியான மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஜாயின் ஆக்ஷன்ன்றனால பிஸ்னஸ் சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் நிறைய வாலண்டியர்ஸ் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இருக்கனால இதோட இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம்? சோல் ட்ரேடிங், partnership, joint Hindu family business, joint venture, joint stock company and cooperative society. Next we'll see detail about government concerns. So government concerns பத்தி டீடைலா பார்க்க போறோம். So government concerns அப்படினா இது யார் ரன் பண்றது? கவர்மெண்ட். In order to increase the economic progress of the country, the government also conducts business through several organizations. So economic progress increase பண்றதுக்காக so world full country என்ன பண்ணுது கவர்மெண்ட்னா பல business organization ரன் பண்ணிட்டு இருக்கு. Such type of organization is known as government ரன் பண்ற அந்த economic progress அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் கன்சர்ன் ஆர் கவர்மெண்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். த ஃபாலோயிங் மெயின்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ என்னென்ன கவர்மெண்ட் கன்சர்ன் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், டிபார்ட்மெண்ட்னாலே துறை, பப்ளிக்னா பொதுவாக இருக்கிறது. ஓகேவா? கவர்மெண்ட் கம்பெனி, ப்ராட் ஆர்கனைசேஷன். ஸோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படின்னா என்ன? அந்த பேர்லேயே இருக்குது துறைசார் பணிகள். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்ன்றது. ஸோ தட் இஸ் considered as a department of ministry. Ministry-னா அமைச்சகம். ஸோ மினிஸ்ட்ரி அப்படின்னாலே அது கவர்மெண்ட்டோட அமைச்சகம் ஃபார் த கவர்மெண்ட். இட் அட்மினிஸ்ட்ரேட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியோட சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கையில் தான் எந்த ஒரு கன்சிடரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி இது அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சிட்டராஞ்சன் ஃபேக்ட்ரிஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரயில்வே மினிஸ்ட்ரி. ஸோ இந்த ஃபேக்ட்ரி ரயில்வே மினிஸ்டரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ப்ரோட்டோடைப் மிஷின் டூல் ஃபேக்ட்ரின்றது கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சகத்தோட கையில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி அவங்க கையில் எல்லாமே இருக்கிறதுக்கு பேர் தான் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் கன்சர்ன் அப்படின்றது. ஓகேவா? தென் பப்ளிக் கன்சர்ன் அப்படின்னா பொதுசார் துறை. ஓகே, திஸ் ஆர்கனைசேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஏ ஸ்பெசிஃபிக் லா பாஸ்டு பை த பார்லிமெண்ட். அதாவது பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லா இருக்கும் இதுக்காக. ஸோ கவர்மெண்டால பாஸ் பண்ண லாவை வச்சு பப்ளிக்காக ரன் ஆகுறது அந்த ஆர்கனைசேஷன் பேர் தான் பப்ளிக் கார்பரேஷன். therefore that is not a government department. ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, ப்ரைவேட்டும் இல்லை. இட்ஸ் ரன் லைக் அ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் மாதிரியே ரன் ஆகும். ஸோ ஆனால் அதுக்குன்னு ஒரு லா இருக்கும். ஸோ லா பார்லிமெண்ட்லேருந்து வச்ச லா மூலமாக ப்ரைவேட்டாக ரன் ஆகும். ஸோ அதுதான் பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாமே இல்லை, அதுக்குன்னு ஒரு லா வச்சுட்டு ப்ரைவேட்டாக தான் ரன் ஆகும். ஸோ தொழில்துறை நிதி நிறுவனம் இதெல்லாமே பப்ளிக் கார்பரேஷனில் வரும். ஓகேவா? தென்
government companies. So government company in this sense is established under the Companies Act. The whole or majority of the capital is provided by the government. So எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல தான், கேபிட்டல்ஸ் எல்லாமே அதுக்கு கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் தயாரித்து கவர்மெண்ட்டே விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் கம்பெனி. இந்த ஆவின் பாலகம் அதெல்லாம் தான் கவர்மெண்ட். அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஓகேவா. ஸோ ஹிந்துஸ்தான் மிஷின் டூல்ஸ், ஹிந்துஸ்தான் கேபிள்ஸ் இதெல்லாமே கவர்மெண்ட் கம்பெனி. தென் broad organization. So board organization என்னன்னா, board organization in the sense it is organization administration done by the government, nominated dependent board. அதாவது nominatedனா அவங்க எலெக்ட் பண்ணியிருப்பாங்க, போர்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் போர்டு ஆர்கனைசேஷன். இட் ஹஸ் இட்ஸ் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா ஓன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் கன்சர்ன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தாச்சு, அதோட 4 டைப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, தே கேன் ஃபங்க்ஷன் ஃப்ரீலி அண்ட் ஸ்மூத்லி. ஸோ ஃப்ரீயாக ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் அவங்களோட வேலைகளை அவங்க பார்க்கலாம். whenever needed suitable changes can be made without amending by the legislation. அதாவது எப்போ வந்து suitable changes வருதோ, எந்த ஒரு இதுவுமே வந்து சட்டம் மாற்றி ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு வித்தவுட் அமெண்டிங் திருத்திக்கலாம் அந்த இதை வந்து. ஸோ இது கவர்மெண்ட் அப்படின்றனால தேர் இஸ் ஜாப் செக்யூரிட்டி இந்த கவர்மெண்ட் கன்சர்ன். ஸோ ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ இது கவர்மெண்ட் கன்சர்ன்றனால டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, தேர் வில் பி ஃப்ரீக்வெண்ட் மினிஸ்டரியல் இன்டர்ஃபரன்சஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கன்சர்ன். ஸோ வந்து என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரியல்னால் இந்த அமைச்சர்கள் வந்து நிறைய இன்டர்ஃபரன்ஸில் குறுக்கீடுகள் இருக்கும் இதில். ஸோ வந்து அவங்களோட பவர்ஸை அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி ஃப்ரீக்வெண்ட் மினிஸ்டரியல் interference in the administration of the government concern. The board of directors, director and iyakunar of the government concern are nominated by the government officials that reflects the policy of the government. அதாவது board of director of the government concern are dominated by the government. அவங்க வந்து கவர்மெண்ட்னால டாமினேட் பண்ணுவாங்க. The reflects policies of the government. This reflects, ஸோ அது வந்து கவர்மெண்ட் பாலிசிஸில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் கன்சர்ன் ஆர் டெபுடேஷன் கேன் கோ பேக் அட் எனி டைம். ஹென்ஸ் their interest in carrying out the duties may be less. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவங்களுக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி டெபுடேஷன்ஸ் டியூட்டி அப்படின்ற மாதிரி நிறைய போடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒர்க் கன்டினியூஷன்றது சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கன்சர்னு. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கேரக்டரிஸ்டிக் என்னென்ன இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ வந்து இது 10 மார்க்கில் தனித்தனியாக கேட்பாங்க, மொத்தமாகவும் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்துக்குங்க. ஸோ கவர்மெண்ட் கன்சர்ன்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் மாடர்ன் கொஷின்ஸ் இந்த இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நியூ சாப்டர், நியூ டாபிக் 3 சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்குறேன், அதை வந்து படித்து வைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டியூஸ்டே அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே முடிஞ்சு மண்டே வந்து இதை வந்து டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.